அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து நடந்து முடிஞ்ச குரூப் 4 டெஸ்ட்ல புக் ப்ரூஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? புக் ப்ரூஃப் வீடியோ அப்டின்னா, ஒவ்வொரு கொஸ்டினும் புக்லேருந்து எங்கெங்கலாம் கேட்டுருக்காங்க அப்டின்றது. இது வந்து மொத்தம் 4 வீடியோவா குடுக்குறேன். ஒரு வீடியோலும் 25 கேள்விகள் நான் குடுத்துருக்கேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு புக்லேருந்து கலெக்ட் பண்ணி குடுத்துருக்கேன். முடியாதத ஆன்லைன் சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 892ஆம் ஆண்டைய திரமன்ஹீர் அறிக்கையினை ஏற்றுக்கொண்டது. மனிதநேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலங்களில் நடத்தி வந்தனர். இது 2மே கூற்று காரணம் 2ம் சரி. சரிங்களா? இது வந்து எங்க இருக்குன்னா 11த் பொலிட்டிக்கல் சயன்ஸ் புக்ல இருக்கு. சரிங்களா? அரசியல் அறிவியல் என்ற புத்தகத்துல இருக்கு. அதுல வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ல தாழ்த்தப்பட்டோருக்கான முன்னுரிமைகள் அப்படின்னு இருக்கும். சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதியுதவி திட்டங்களை 885 அறிவித்தது. சில இடங்களில் தாழ்த்தப்பட்டோருக்கான பள்ளிகளை அரசே திறந்தது. இதற்கிடையே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரமின் ஹீரே என்பவர் செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார். இவர் தான் வந்து திரமன் ஹீரே. அது வந்து கரெக்ட். சரிங்களா? அதன் சுருக்கம் வருமாறு. தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் பொருளாதார கல்வி ரீதியாக மிகவும் மோசமடைந்துள்ளனர். அவர்களுக்கு நிலம் மறுக்கப்படுகிறது. வீடு கட்டிக்கொள்ளக் கூட அனுமதிக்கப்படவில்லை. கல்வி நிராகரிக்கப்படுகிறது. தாழ்த்தப்பட்ட மக்கள் அடிமைகளாக விற்கப்படுகிறார்கள். ஏராளம் நிலம் வேண்டுமென்றே தரிசாக போடப்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு வருவாய் குறைகிறது. இந்த நிலங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரித்து வழங்கலாம். மேலும் அவரது அறிக்கையில் பல பரிந்துரைகளும் இருந்தன. இந்த அறிக்கையை பரிசீலித்த 892ல் சரிங்களா? அது வந்து ஆன்சர் கரெக்ட்டு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12,00,000 ஏக்கர் நிலத்தை பிரித்து வழங்கியது. இது பஞ்சமி நிலம் என அழைக்கப்பட்டது. இதேபோல தாழ்த்தப்பட்டோரின் குழந்தைகளுக்கான பள்ளிகளை அரசு பஞ்சமர் பள்ளிகள் என அழைத்தது. பஞ்சமர் என்பது வைதீக மதத்தின்படி 4 வர்ணங்களுக்கும் வெளியே நிறுத்தப்பட்ட மக்களை குறிக்கும் பெயரேயாகும். எனவே பஞ்சமர் பள்ளிகள் என அழைப்பதை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்கப்பட வேண்டும் என்று அயோத்திதாசர், மா. சிங்காரவேலர் போன்றோர் கூறினர். அதுக்கு அடுத்து வந்து இந்த கேள்விகள கேட்கறதுக்கு வாய்ப்புண்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து 2மே சரி. 11த் பொலிட்டிக்கல் சயன்ஸ்ல வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற லெசன் இருக்கு. ஓகேங்களா? 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு நிதி அமைச்சர்கள் வந்து எந்த ஆண்டு பட்ஜெட்கள கொண்டு வந்தாங்க அப்படின்னு இருக்கு. இது வந்து கரெக்ட்டா வந்து புக்ல எக்ஸாக்ட்டா இல்ல. சரிங்களா? நான் வந்து பட்ஜெட் வரும்ல பார்த்தீங்களா? அந்த பட்ஜெட் வந்து நோட்ஸ் வந்து குடுத்துருக்கேன். செக் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் யார் யார் குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து 2025, 26ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை 2025 மார்ச் 14ஆம் தேதி முன்வைத்தார். ஓகேங்களா? அதேபோல பழனிவேல் தியாகராஜன் 2023, 24 மார்ச் 20ஆம் தேதி. ஓகேங்களா? அந்த டேட் கூட பார்த்துக்கோங்க. திரும்ப கேட்கறதுக்கு வாய்ப்புண்டு. அதுக்கு அடுத்தது 2021, 22ஆம் ஆண்டு ஓ. பன்னீர்செல்வம். ஓகேங்களா? அது வந்து பிப்ரவரி 23 அந்த இயர்ல வந்து அவர் குடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு நிதியமைச்சர் ரா. நெடுஞ்செழியன். இதுதான் வந்து பழையசு. ஓகேங்களா? 91, 92ஆம் ஆண்டு வந்து செப்டம்பர் மாசம் 4ஆம் தேதி வந்து குடுத்துருக்காங்க. இந்த கீழ ஒரு லிங்க் குடுத்துருக்கேன். நான் இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த லிங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பட்ஜெட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பொறுத்துக. நியூ இந்தியா, தேசபக்தன், நவசக்தி, தி இந்து. சரிங்களா? இது ஓரளவுக்கு எல்லாமே கரெக்ட்டா போட்டிருப்பீங்க. இது வந்து எந்தெந்த புக்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அன்னி பெசன்ட்டின் பங்களிப்பு. ஓகேங்களா? நியூ இந்தியா அந்த புக் வந்து அன்னி பெசன்ட் எழுதியிருப்பாங்க. அது தப்பா இருக்கும். பாரதியார்னு தப்பா இருக்கும். பார்த்துக்கோங்க. அன்னி பெசன்ட்டின் பங்களிப்பு, ஆள்காட்டின் மறைவுக்கு பின்னர் இவ்வமைப்பு அன்னி பெசன்ட் துவங்கப்பட்டது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க. அன்னி பெசன்ட் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா, காமன்வெல்த் எனும் செய்தித்தாள்கள் மூலம் பரப்பினார். இது வந்து எங்க இருக்குன்னா 10ஆம் வகுப்பு புக்ல அ இந்த கேள்வியில பார்த்தோம்னா, இந்தந்த பத்திரிகைகள் வந்து யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நியூ இந்தியா வந்து அன்னி பெசன்ட் சரிங்களா? அது எந்தெந்த புக்ல இருக்குன்னு சொல்றேன் பார்த்துக்கோங்க. அன்னி பெசன்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 10த் புக்ல இருக்கு. சரிங்களா? 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல், 19ஆம் வகுப்பு சமூக சமய சித்தாந்த இயக்கம். அத பார்த்துக்கோங்க. தி இந்து பத்திரிகை வந்து இவர் பண்ணியிருப்பாரு முத்துசாமி. சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து 10த் புக்ல இருக்கு. ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு புக்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேசபக்தன், நவசக்தி இந்த 2 நூல்களுமே பார்த்தோன்னா வந்து திருவிக தான். சரிங்களா? அதுல வந்து 11த் புக்கு தமிழ்ல இயல் 8ல இருக்கு. நம்ம அடுத்த கேள்வி பார்க்கும்பொழுது, இந்த காங்கிரஸ் கட்சி பத்தி வரும். சரிங்களா? இது வந்து 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புக்ல வந்து தமிழ்நாட்டு சமூக மாற்றங்கள் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த நீதி கட்சி வந்து எந்த டைம்ல வந்து ஜெயிச்சாங்க? சரிங்களா? 23ல ஜெயிச்சது. 23 வந்து காங்கிரஸ் புறக்கணிச்சது. இது எல்லாமே இருக்கும் இதுல. சரிங்களா? அதுல இந்த சுயராஜ்ய கட்சி வந்து எத்தன சீட் ஜெயிச்சாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுல வந்து நான் ஆன்லைன் சோர்ஸ் எடுத்து குடுத்துருக்கேன். அது வந்து நின்னது வந்து 11 சீட்டு, ஜெயிச்சது 11 சீட்டு. சரிங்களா? அது வந்து 11 கரெக்ட்டான ஆன்சர்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரோ வந்து GSLV F-15 ராக்கெட் ஏவப்பட்ட தினம். ஸோ இது வந்து பரவலா பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து 100வது ராக்கெட்டா வந்து விட்டிருப்பாங்க ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து. ஸோ இது கரெக்ட்டா பார்த்தவங்களுக்கு தெரியும். ஜான்வரி 29, 2025 சரிங்களா? ஸோ அந்த டேட் பார்த்துக்கோங்க. 100வது சேட்டலைட்டு ப்ளஸ் வந்து அது வந்து எங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ கேட்ட கேள்வி மாத்தி கூட கேட்கலாம். அடுத்த கேள்வி பார்க்கும்போது ரவீந்திரநாத் தாகூர் வந்து சர் பட்டத்தை துறந்தார் ஏப்ரல் 13, 1919 சரிங்களா? ஸோ இந்த டேட் வந்து கரெக்ட். 10th புக்ல இருக்கு. சரி இந்த சர்ன்ற பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சுவலா புக்ல வந்து நைட்வுட் வீர திருமகன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுவும் வந்து சர்ன்ற பட்டம் தான் கொடுக்கும். காந்தி வந்து கெய்சர் ஹின்ற பட்டத்தை கொடுத்துருப்பாரு சரிங்களா? ஸோ இதுல வந்து 379 பேர் வந்து துப்பாக்கி சூடு கொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ டீடைல் பார்த்துக்கோங்க. டேட் வந்து சரியான டேட் தான். ஏப்ரல் 13, 1919 சரிங்களா? 10th புக்ல இருக்கு. அழகு 8 தேசியம் காந்திய காலகட்டம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள், மருந்து கட்டுப்பாடு சட்டம், ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறை சட்டம், பொருட்கள் விற்பனை சட்டம். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் பார்க்கும்பொழுது, நம்ம நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 தெரியும். ஆனா விதிகள் வந்து 1987ல கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து 7th புக்ல இருக்கு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 ஓகேங்களா? ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் குடுக்கல. அத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? நுகர்வோர் பாதுகாப்பு கன்சியூமர் புரொடெக்ஷன் ரூல்ஸ் இது வந்து நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 1987. ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஆக்ட் மருந்து கட்டுப்பாடு 1950 சரிங்களா? சேல்ஸ் குட் டாக்ஸ் இந்த சரக்கு சேவை வரி இருக்கணும் பார்த்தீங்களா? அது வந்து 1930ல கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தா எம்ஆர்டிபி இது வந்து இந்த முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் வந்து 1991ஆம் ஆண்டு தொழில் கொள்கை மூலமா ஏற்படுத்தப்பட்டிருப்பாங்க. அது வந்து 1987 வரும். சரிங்களா? இது வந்து 11th புக் எக்கனாமிக்ஸ்ல அழகு 8ல இருக்கு. விருதுகள் பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாரத் ரத்னா வரும். அப்புறம் பாரத் விபூஷன், பாரத் பத்மபூஷன், அப்புறம் பத்மஸ்ரீ. ஓகேங்களா? சம்ஸ் எல்லாம் வந்து ஆஸ் யூசுவல் பார்த்துக்கோங்க. ஆன்சர் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெறைய சம்ஸ் வந்து புக்ல இருந்து குடுக்கல. நான் வெளியில அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஏபிசி பார்த்துக்கோங்க. ஏபிசி வந்து எந்த இடம் இல்லையோ அந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம போடுறோம். ஆன்சர் வந்து 1:2. சாரி அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, C:Aன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2:1 ஆன்சர் டி இதுல. ஓகேங்களா? ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. 2 எண்கள் விகிதம் 3:4 மேலும் அதன் மீப்போவா மதிப்பு 4 அதன் மீசியமா கேட்குறாங்க. எந்த மெத்தட்ல போட்டிருக்கான்னு பாருங்க. நான் ஆன்லைன் சோர்ஸ் தான் குடுத்துருக்கேன். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அண்ட் ஆன்சர் வந்து 48 ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. இதோட ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 எல்லாம் பாஸ் பண்ணி ஒரு முறை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து 390 ஆன்சர். இந்த கேள்வி பாருங்க. ஸ்பேஸ் மைத்ரி என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையேயான கூட்டு விண்வெளி திட்டம். இத்திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவை இந்தியா குறைக்கின்றது. இது 2மே சரிதான். இத வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரேஞ்சில பார்க்குறோம். ஸோ வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மட்டும் நான் குடுக்குறேன். ஸ்பேஸ் மைத்ரி மிஷன் ஃபார் ஆஸ்திரேலியா இந்தியாஸ் டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஓகேங்களா? ஸோ அது வந்து ஆஸ்திரேலியா இந்தியாவுக்குள்ள தான் வந்து இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இட் எய்ம்ஸ் டு ஃபோஸ்டர் க்ளோசர் டைஸ் பிட்வீன் கமர்ஷியல், இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் கவர்ன்மெண்ட் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன். ஸோ 2மே சரிதான். பார்த்துக்கோங்க. இட் ஃபோகஸஸ் ஆன் டெப்ரிஸ் மேனேஜ்மென்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் தான் தேவையானது. மத்தபடி வேற எதுவும் அடுத்ததா வந்து மண்டல் கமிஷன் பத்தி குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆணையமானது சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் என்ற 3 குறிகாட்டிகளை பயன்படுத்தியுள்ளது. சமூக குறிகாட்டியில் 5 அளவுகோல்களும் மற்றும் கல்வி குறிகாட்டியில் 2 அளவுகோல்களும் பயன்படுத்தப்பட பெற்றன. பொருளாதார குறிகாட்டில் 4 அளவுகோல்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆக மொத்தம் 11 அளவுகோல்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையில் பயன்படுத்தப்பட்டன. இது வந்து ஒரு குறிப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா, 11th பாலிட்டி புக்ல இருக்கு. சரிங்களா? ஸோ அரசியல் அறிவியல் புக்ல சமூக நீதின்ற பாடத்துல இருக்கு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் குறித்து ஆய்வு செய்திட 1979ஆம் ஆண்டு பிபி மண்டல் தலைமை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அக்குழு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. இவ்வகையான 11 காரணங்களை அடிப்படையாகக் கொண்டு சமூக அடிப்படையில் கல்வி அறிவிலும் 3743 சாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக உள்ளன என அடையாளம் கண்டுள்ளது. இந்த 11 அளவு கோல் வந்து பார்த்தீங்கன்னா சரி. சரிங்களா? ஸோ அதாவது இவ்வாணையமானது 3 குறிகாட்டிகள் சொல்றாங்கல்ல. சமூகம், கல்வி, பொருளாதாரம். அதேபோல சமூகத்துல 5 அளவுகோல்களும், கல்வியில வந்து 2 அளவுகளும் பயன்படுத்தப்படணும். சமூகம், பொருளாதாரம், கல்வின்றது வந்து சரி. சரிங்களா? ஆனா 2வதா குடுத்துருக்கேன். சமூக குறிகாட்டில் 5ம், கல்வி குறிகாட்டில் 2ம். அது மட்டும் செக் பண்ணிக்கலாம். சமூகத்துல பார்த்தீங்கன்னா, சமூகத்துல மொத்தம் 4 இருக்கும். எஜுகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஓகேங்களா? எக்கனாமிக்ல 4 இருக்கு. இந்த ரேஞ்ச்ல இருக்கு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் தான் செக் பண்ணி அடுத்த கேள்வி பாம்பே திட்டம், காந்தி திட்டம், மக்கள் திட்டம், சர்வோதய் திட்டம். ஸோ இது வந்து புக்ல இருக்கு. செக் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக் புக்ல இருக்கு. திட்டமிடல் அப்படின்ற ஒரு புக்ல இருக்கு. சரிங்களா? ஸோ பாம்பே திட்டம் 1940. எஸ்.என். அகர்வால் திட்டம் தான் வந்து காந்தி திட்டம் சொல்லுவாங்க. இது வந்து 1944. எம்.என். ராய் 1955. ஓகேங்களா? ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து சர்வோதய் திட்டம்னு தொடங்கியிருப்பாரு. அது வந்து 1950. ஓகேங்களா? ஸோ இத வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த கேள்வி பாருங்க. தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கே.எம். பாலசுப்ரமணியம், டாக்டர் சி. நடேச முதலியாரை மகாத்மா காந்தி ஒப்பிட்டு எழுதினார்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட என்னால வந்து கன்ஃபர்மேஷனா சொல்ல முடியல. ஆனா வந்து தென்னிந்திய பிரபலங்கள், சவுத் இந்தியன் செலிபிரிட்டீஸ் அப்படின்ற புக் எழுதுனது வந்து பாலசுப்ரமணியன் தான். சரிங்களா? ஸோ கே.எம். பாலசுப்ரமணியன் தான். அது வந்து சரி. ஸோ இத பத்தின மேலும் தகவல் கிடைச்சதுனா உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கேள்வி பாருங்க. வெற்றி வேட்கை நன்னெறி நீதிநெறி விளக்கம் நல்வழி. சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நருந்தொகை ஆசிரியர் அதி வீரராம பாண்டியர். வெற்றி வேட்கை என்னும் இந்நூல் முதலில் நருந்தொகை என்றே அழைக்கப்படுது. இது வந்து பழைய புக்ல இருக்கு இது. நான் உங்களுக்கு தனியா பிரிண்ட் பண்ணி குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அது வந்து வெற்றி வேட்கை என்றது வந்து அதி வீரராம பாண்டியர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு புக்ல வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல ஒரு பாடம் இருக்கும். ஸோ அது வந்து குமரகுருபரரின் காலம். அவரோட நூல் மட்டும் பார்த்துக்கோங்க. நீதிநெறி விளக்கம். சரிங்களா? ஸோ நீதிநெறி விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, குமரகுருபரர். இது வந்து 10ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு. அடுத்தது 6ஆம் வகுப்பு மூதுரையில வந்து பார்த்தீங்கன்னா, ஔவையார். ஔவையார் வந்து ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தர், நல்வழி போன்ற புத்தகங்கள் எழுதியிருக்காருங்க. அப்ப நல்வழி வந்து ஔவையார். ஓகேங்களா? அப்புறம் நன்னெறி ஒரு தமிழ் நீதி நூல். மக்களை நல்வழிப்படுத்தும் நன்னெறிகளை எடுத்துரை பெறப்பட்டது. இதனை இயற்றியவர் சிவப்பிரகாசர். ஓகேங்களா? ஸோ வந்து நன்னெறின்னு பார்த்தீங்கன்னா, துரைமங்கலம் சிவப்பிரகாசர் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அத பார்த்துக்கோங்க. அது வந்து நான் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல எடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த கேள்வி பாருங்க. காலநிலை, நிலத்தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றன. பிறப்பு, இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லை. ஸோ இது 2மே பார்த்தா பாதிக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து 10த் புக்லயே இருக்கு. செக் பண்ணிக்கலாம் வாங்க. 10த் புக்ல இந்திய மக்கள் தொகை அப்படின்ற பாடத்துல இருக்கு. நிலப்பரப்பு, காலநிலை, மண், நீர் பரப்புகள், கனிம வளங்கள், தொழிலகங்கள், போக்குவரத்து மற்றும் நகரமயமாக்கல் ஆகியவை நாட்டின் மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் முக்கிய காரணிகளாகும். மக்கள் தொகை மாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலிருந்து மற்றொரு காலப்பகுதிக்கு இடைப்பட்ட காலத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பதையோ அல்லது குறைவதையோ குறிப்பிடுவதாகும். பிறப்பு, இறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம் ஆகியவை மக்கள் தொகை வளர்ச்சி தீர்மானிக்கிறது. சரிங்களா? ஸோ 2மே தீர்மானிக்கும். அடுத்த கேள்வி காந்தி இர்வின் ஒப்பந்தம் பத்தி குடுத்திருக்காங்க. அது 4 குடுத்திருக்காங்க. ஸோ அதுல எது சரி தவறுன்னு பார்க்கலாம். இது வந்து 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் தேசியம், காந்திய காலகட்டம் இந்த பாடத்துல இருக்கு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் பாருங்க. வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்வது, கைப்பற்றப்பட்ட நிலத்தை திரும்பத் தருவது, பதவி விலகிய அரசு ஊழியர்கள் விஷயத்தில் நீக்குப்போக்காக நடந்து கொள்வது ஆகிய கோரிக்கைகளை ஆங்கிலேய அரசு ஏற்றுக்கொண்டது. கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பயன்பாட்டுக்கு உப்பு காய்ச்சவும், வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டங்கள் செய்யவும் இந்த ஒப்பந்தம் வகை செய்தது. சட்ட மறுப்பு இயக்கத்தை ரத்து செய்துவிட்டு 2வது வட்டமேசை மட்டும் கலந்து கொள்ள காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி செக் பண்ணி அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்குனருக்கு இலவச அழைப்பு எண். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ஆன்லைன்ல எடுத்தது தான். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சிருக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த DAVC ஓகேங்களா? ஆன்டி கரப்ஷன் ஹெல்ப்லைன் வந்து 1064. விஜிலன்ஸ் ஹெல்ப்லைன் பார்த்தீங்கன்னா 1965. ஸோ ஆப்ஷன் 2 தான் ஆன்சர் இது. ஆப்ஷன் பி தான் வரும். சரிங்களா? ஆன்டி கரப்ஷன் ஹெல்ப்லைன் பார்த்தீங்கன்னா 1064. விஜிலன்ஸ் ஹெல்ப்லைன் பார்த்தீங்கன்னா 1965. ஸோ இந்த பிடிஎஃப்ல இந்த www.tvac.tn.go.in ஃபார்மேஷன் HTML இது போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்கும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு அமெரிக்கா போல இரட்டை குடியுரிமை குடுக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ 2வது தப்பு. புக்ல பார்க்கலாம் வாங்க. இது வந்து 12த் பாலிட்டி புக்ல இருக்கு. ஒற்றை குடியுரிமை. சரிங்களா? ஸோ நம்ம நாடு வந்து ஒற்றை குடியுரிமை குடுக்குது. அதேபோல கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி தான் நமக்கு குடுக்கும். ஓகேங்களா? குடியுரிமை, ஒற்றை குடியுரிமை தான், இரட்டை குடியுரிமை கிடையாது. இது வந்து 12த் பாலிட்டி புக்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் கூட்டாட்சி என்ற பாடத்துல இருக்கு. அடுத்து இந்த சம் பார்த்துக்கோங்க. 108, 234 ஆகியவற்றின் HCF வந்து பார்த்தீங்கன்னா 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் x இன் மதிப்பு யாது? ஸோ இது வந்து நான் எடுத்து குடுத்துருக்கேன். புக்ல செக் பண்ணல. ஆன்லைன் சோர்ஸ் எடுத்து குடுத்துருக்கேன். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2லாம் பார்த்துக்கோங்க. ஃபைனல் ஆன்சர் வந்து 3. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ HCF ஓட வேல்யூ குடுத்துருக்காங்க. HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. 2 வேல்யூ குடுத்து HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சம்மா போகுது. ஸோ நம்ம ஆன்சர் போட்டுடுறோம். ஸோ நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நான் இன்னொரு டைம் உங்களுக்கு வந்து ஃபுல்லா தனிப்பட்ட வீடியோல மேக்ஸ் தனியா குடுக்குறேன். சரிங்களா? ஸோ x² - x + 1 இதுதான் ஆன்சர் இதுக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. அந்த லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம், தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது, இந்திய தேர்தல் ஆணையம், தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம். ஸோ இதுல ஒரு சிலது மட்டும் நான் குடுக்குறேன். ஒரு சிலது நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா? ஸோ இந்த ஜான்வரி 16, 2014 இது வந்து கரெக்ட். சரிங்களா? ஸோ லோக்பால் லோக் ஆயுக்தா வந்து கரெக்ட். இது வந்து ஆன்லைன் சோர்ஸ்ல எடுத்தது. அதுவங்க அடுத்த தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா 324 இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? இது வந்து எந்த புக்ல இருக்குன்னா 12th பாலிட்டி புக்ல இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஆனது. சூர்யா கர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா. சரிங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா the union cabinet chaired by the honorable prime minister has approved PM Surya Ghar Muft Bijli Yojana for installing rooftop solar. Okay, rooftop solar
அண்ட் ப்ரொவைடிங் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அப் டு 300 யூனிட்ஸ் எவ்ரி மந்த் ஃபார் 1 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ். இது வந்து வீட்டு கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி கரெக்டாக முக்கியமான ஸ்கீம்ஸ் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். திஸ் ப்ரோக்ராம் எய்ம்ஸ் டு இன்க்ரீஸ் அடாப்ஷன் ஆஃப் சோலார் ரூப் டாப் கெப்பாசிட்டி அண்ட் எம்பவர் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் டு ஜெனரேட் த ஓன் எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்துக்கோங்க. இந்த வீட்டு கூரைகள் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவது தான், இன்ஸ்டாலிங் ரூப் டாப் சோலார். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 25 கேள்விகள் ரெடி பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்ததா 25 ஒரு 3 வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ டோட்டலாக ஒரு 4 வீடியோ கொடுக்குறேன். நீங்க எங்கெங்கெல்லாம் புக்ல கேட்டிருக்காங்களோ அதை பத்தி நீங்க பார்த்துட்டு நீங்க புக்ல அனலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.